ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நேற்று தாங்க நான் வந்து ட்ரேட் எடுக்க வந்தேன் ஜீரோதாவில் ஃபஸ்ட் டைம். ஸோ நேற்று வந்து ஒரு ப்ராப்பரான என்ட்ரி வந்து கிடைக்கல. ஸோ அதனால் நேற்று நோ ட்ரேடிங் டேன்னு சொல்லி உடனே நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் சிஸ்டமை. எந்த ஒரு அட்டெம்ப்ட்டும் ஆகலை இன்ட்யூஷன் ட்ரேட்ஸ்லாம் எடுக்க. ஸோ இமீடியட்லி க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன் வெளியில் ஜிம்முக்கு. ஸோ இன்றைக்கி வந்து செகண்ட் டே ஒரு நல்ல என்ட்ரி கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம்னு நினச்சேன்னா இன்றைக்கி சூப்பராக ஒரு என்ட்ரி வந்து கிடச்சிருந்துச்சு. ஆனால் ஜீரோதா வந்து ஒரு சரியான சில்லற வேலை வந்து பார்த்துட்டான். ஸோ மார்னிங் இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய ஹேமர் கேண்டில் போடும்போதே நம்ம வந்து சுதாரிக்கணுங்க. ஸோ சம்டைம்ஸ் அப்படியே மேலே போகும், ஆனால் ஒவ்வொரு டைமும் அப்படியே போகும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து பிளைண்டாக அதை வந்து சேஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல வீக்லி சிபிஆர் வந்து இருந்துச்சு. நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பயங்கரமாக ஃபால் ஆகிட்டு இருந்தது. அந்த வீக்லி சிபிஆரில் தான் ஸ்டேபிளாக அப்படியே கொஞ்சம் மேலே போச்சு. ஸோ இங்கேருந்து 100+ பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக ரெக்கவர் வந்து ஆச்சு நேற்று ஆஃப்டர்நூன் லாஸ்ட் 2 ஹவர்ஸில். ஸோ இன்றைக்கி ஓப்பனிங் வந்து அந்த வீக்லி சிபிஆருக்குள்ளேயே கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு வீக்னஸ் தான். ஸோ அதனால் கீழே இழுக்க தான் ட்ரை பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் தி டைம். அதனால் நம்ம வந்து காஷியஸாக இருக்கணும். புல் சைட் வந்து நம்ம நிற்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ அப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் என்ன நடக்குது, என்ன லெவல்ஸ் இருக்குன்னே தெரியாமல் இதை வந்து எடுத்துருவாங்க. இந்த இடத்துல கால் ஆப்ஷன் வந்து எடுத்துருவாங்க. ஸோ ஆனால் அங்கே பாருங்கள் இமீடியட்லி ரிஜெக்ட் வந்து பண்ணிருச்சுங்க. வீக்லி சிபிஆர் டாப் லைன்லேருந்து சூப்பராக ரிஜெக்ட் பண்ணிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் சூப்பராக இன்னொரு ரீடெஸ்ட் என்ட்ரியும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கேண்டில்லாம் பார்த்தா எனக்கு வந்து ட்ரேட் எடுக்கிற மூடே போயிடும். ஆல்ரெடி ரொம்ப பெருசாக வந்துருச்சு கேண்டில். ஸோ அதனால் ரீடெஸ்ட் என்ட்ரிக்கு வெயிட் பண்ணுவோம், இப்போ வந்து சேஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல நீங்கள் சேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திருப்பி வந்து ஒன் ஸ்டாப்பில் சன் பண்ணிட்டு தான் போவான். ஏன்னா நிறைய பேர் இப்படி நினைப்பாங்க, இவ்வளோ பெரிய ஹேமர் மாதிரி ஒரு கேண்டில் போட்டுட்டு உடனே இமீடியட்லி ட்ராப் பண்ணுறாங்க பாரு, ஸோ பயங்கரமான ஃபால் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு எடுப்பாங்க. ஸோ ஃபால் வரலாம், ஸோ வராமலும் போகலாம். பட் வந்தாலும் மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு தாங்க போகும். ஸோ அந்த மாதிரி ரீடெஸ்ட் பண்ணும்போது அந்த ஃபோமோவில் எக்ஸாக்ட்லி பாட்டமில் என்ட்ரானவங்களோட எஸ்எல்லாம் ஈஸியாக ஒன்ஸ் வந்து தட்டிட்டு போயிடுவான். ஸோ சம்டைம்ஸ் 2-3 டைம் கூட தட்டுவான். இன்றைக்கி பாருங்கள் 2 டைம் தட்டியிருக்கான். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஃபாஸ்ட்டாக திருப்பி மேலே போகிறப்ப இங்கேருந்து சரியான ரிஜெக்ஷன். இந்த இடத்துல தாங்க இன்றைக்கி வந்து என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ இந்த வீக்லி சிபிஆர் இந்த ஜோன் கூட சேர்ந்து நான் ப்ரீமியம் சார்ட்லேயும் ஒரு சூப்பரான கன்ஃபர்மேஷன் வந்து எடுத்திருந்தேன். ஸோ ஐடிஎம் ப்ரீமியம்ஸ்லாம் 1 minute வால்யூம் வச்சு ஒரு கான்செப்ட் வந்து வச்சுருக்கோம். அது சம்டைம்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது நம்ம என்ட்ரி கூட அதுவும் ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக வந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஆடட் கான்ஃபிடென்ஸ் வந்து இருக்கும். ஸோ லைட்டாக பயம் இருக்கிற ட்ரேட்ஸ் கூட அந்த சிக்னல் வந்து கிடச்சிட்டுனா சரி பயப்படாமல் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் வந்து வச்சுருக்கேன். எல்லா டைமும் வராது, ரேர்லி வரும். ஸோ அதுவும் இன்றைக்கி வந்து ப்ரீமியம் சார்ட்டில் வந்து இருந்துச்சு. ஸோ இமீடியட்லி இந்த கேண்டில் டாப்லேயே நான் வந்து போட்டாங்க. இது 9:35 கேண்டில். ஸோ 9:36 to 37 வர்ற கேப்பில் டக்குன்னு நான் வந்து என்ட்ரியை போட்டேன் புட் ஆப்ஷன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர்டர் வந்து கோத்ரூ ஆகலை. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? ஸோ என்எஃப்ஓ செக்மெண்ட்டே இன்னும் ஆக்டிவ் ஆகலை உங்களோட ஜீரோதால அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து வந்துருந்துச்சு. செம்ம எரிச்சலாக இருந்துச்சு. நான் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு சேர்த்து தான் ஓப்பன் பண்ணேன். ஸோ பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் முதல்லையே சப்மிட் பண்ணிட்டேன். அந்த ஸ்டேட்மெண்ட்டு அதெல்லாம் கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி விஷயம்லாம் முதல்லையே சப்மிட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வரும்போது எஃப்என்ஓவோட தான் வந்திருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் திருப்பி வந்து அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் கேட்குறாங்க. இதை வந்து நான் நேற்றே டெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா நேற்றே நான் வந்து அனுப்பிச்சிருப்பேன். ஸோ நேற்று நான் ஆர்டர் போடாததுனால எனக்கு வந்து தெரியல இந்த பிரச்சனை. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ட்ரேட் எடுக்க முடியாமல் போச்சு. ஸோ அதுவும் நான் ஆர்டர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி வந்தது ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய ஃபால் வந்து இருக்குன்னு பாருங்கள். 150 பாயிண்ட் வேறு போயிட்டான். ரொம்ப நாள் கழித்து நானே ட்ரேட் பண்ண வரேன். ரொம்ப பொறுமையாக இருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போவும் வந்து இப்படி நம்மளை வந்து சோதிக்கிறான்னு எரிச்சலாக இருந்துச்சு. 156 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக கொடுத்துட்டாங்க. இப்போ தான் திருப்பி வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். 48 hours to 72 hours வந்து ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நாளைக்கே வந்துட்டால் நல்லது. நாளைக்கும் வராமல் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கடுப்பாக இருக்கும். ஸோ தேவையில்லாமல் ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நான் 2 வாரத்தில் நிறைய ப்ராஃபிட் வந்து மிஸ் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி புலம்பிகிட்டு இருந்தேன் 2-3 வீடியோஸில், உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஈஸியான என்ட்ரிஸ்லாம் மிஸ் ஆயிடுச்சு நான் விட்ட கேப்பில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த என்ட்ரி கொஞ்சம் டஃப்பான என்ட்ரி தான். ஸோ ஆனாலும் இது வந்து மிஸ் பண்ணது வந்து எனக்கு கடுப்பாக தான் இருந்துச்சு. அது போக ஆஃப்டர்நூன் இன்னொரு சூப்பரான என்ட்ரி வந்து இருந்துச்சுங்க. ஸோ அதையும் பார்த்த உடனே தான் இன்னும் எனக்கு ஒரு மண்டை சூடாயிருச்சு. ஒரே நாளில் 2 சூப்பரான என்ட்ரி வந்து எடுக்க முடியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி. இதுலேயும் ஈஸியாக 150 பாயிண்ட்லாம் அசால்ட்டாக கொடுத்துட்டான். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபியூச்சர்ஸ் சார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். டைனமிக் ஜோன்ஸ் வந்து எவ்வளோ சூப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ இது எப்போ ஸ்பாட்டில் பார்க்கணும், எப்போ ஃபியூச்சர்ஸில் பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம்
உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை கண்டே பிடிக்க முடியாது. எப்போ எதை நம்பலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லுவேன். அந்த மிஸ்ட்ரியெல்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டோம் நம்மளோட மெத்தடில். ஸோ ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, என்ன ப்ரோ உங்களோட கோர்ஸில் ஃபுல்லாக இந்த சிபிஆர் அண்ட் டைனமிக் ஜோன்ஸ் மட்டும்தானா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ ஆமாங்க, இது மட்டும்தான் மெயின். இது கூட இஎம்எஸும் கொஞ்சம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஓ இவ்வளோதானா இதெல்லாம் எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணாமல் போயிடுவாங்க. ஸோ ஆனால் நான் வந்து சொல்கிறேன், ஸோ நீங்கள் எல்லோரும் சிபிஆர் டைனமிக் ஜோன்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னு கண்டிப்பாக யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ ஆனால் நாங்கள் இதுக்கெலாம் ஒரு ப்ராப்பரான ஃப்ரேம் ஒர்க் வந்து வச்சுருக்கோம். ஸோ எப்போ எதை நம்பணும், எப்போ எதை நம்பக்கூடாது, எந்த இடத்துலையும் எல்லாம் பிரேக் அவுட் ஆவான், எந்த இடத்துலையும் எல்லாம் சப்போர்ட் எடுப்பான், ஸோ எந்தெந்த நாள் இவனோட பிஹேவியர்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நிறைய விஷயத்தை தெரிஞ்சு வச்சு அதுக்கெலாம் ரிசர்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இந்த லெவல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். மற்றவங்கள மாதிரி பிளைண்டாக இது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் வெறும் சிபிஆர் அண்ட் டைனமிக் ஜோன்ஸ் தான் அவங்க கோர்ஸில் இருக்கா அப்படின்னு அசால்ட்டாக நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய லாஸ் தான். ஸோ அதை தான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கி கூட நீங்கள் வந்து ஸ்பாட்டில் டைனமிக் ஜோன்ஸை பார்த்து ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக லாஸ் தான் இருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இவன் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டான், இங்கே ரிவர்சல் ஆகிற மாதிரி சீனை போட்டான். ஸோ இங்கே பாருங்கள் சரியான டோஜி. இந்த டோஜிலலாம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே டைனமிக் ஜோன்ஸும் இருக்குன்னு நம்பி இங்கே லாங் தான் போயிருப்பீங்க. அங்கேயும் எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணியிருக்கான்னு பாருங்கள். 1 hour பக்கம் வந்து ட்ரை பண்ணதுக்கப்புறமும் கடைசியாக ஃபெயிலியர் ஆகிட்டான். ஸோ இதெல்லாம் பார்த்து ரொம்ப நம்பியிருப்பீங்க. கீழே போயிட்டு அப்படியே மேலே வர்றதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக பயங்கரமான ஹண்டிங் அப்படின்னு நினச்சி இன்னும் மேலே போகுதுன்னு சொல்லி ரொம்ப ஹோப் கொடுத்துருப்பான். ஆனாலும் பாருங்கள் கடைசியாக பயங்கரமாக ஃபால் ஆகி உங்களோட எஸ்எல்லாம் ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக மேலே வந்து ஏறியிருக்கான். ஸோ நாங்கள் வந்து இந்த இடத்துல அவசரப்பட்டு எடுத்துருக்க மாட்டோம். நாங்கள் வந்து ஃபியூச்சர்ஸோட டைனமிக் ஜோன்ஸ்க்கு ரிவர்சலில் வந்து வெயிட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால தான் எப்போ ஸ்பாட்டை நம்பணும், எப்போ ஃபியூச்சர்ஸை நம்பணும், ஸோ அப்படிங்கிறதுக்குலாம் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இந்த ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர்ஸ்க்கு நடுவில் உள்ள கோரிலேஷன் தாங்க எங்களோட மெயினான கான்செப்ட். ஸோ அதனால் சிபிஆரும் டைனமிக் ஜோன்ஸுமா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து அசால்ட்டாக விட்டுறாதீங்க. ஸோ அதை தாண்டி இந்த ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற கோரிலேஷனை வச்சு ஒரு பயங்கரமான கான்செப்ட் வந்து இருக்குது. ஸோ அதுதான் என்னோட கோர்ஸோட மெயின் தீமே. ஸோ நாங்கள் அந்த மாதிரி தான் யாரும் ட்ரை பண்ணாத ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப இன்னோவேட்டிவான அப்ரோச்சில் ஒன்று வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ இங்கேருந்து பாருங்கள் ஸ்னைப்பர் என்ட்ரியிலேருந்து எவ்வளோ பெரிய மூவ்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்னைப்பர் என்ட்ரி வந்து நம்மள்கிட்ட வந்துட்டே தான் இருக்கும் நம்மளோட மெத்தடில். ஸோ அது எல்லாத்தையும் நான் ஒரு சீரீஸ் மாதிரியே போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்னைப்பர் என்ட்ரி வந்து காமிச்சிருந்தேன் ஒரு 2 weeks பேக். ஸோ அதுக்கப்புறமும் 1-2 வந்துருந்துச்சு, நான் வந்து காமிச்சிருந்தேன். பட் இனிமேல் தான் இதை வந்து ரெகுலராக போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து ஸ்னைப்பர் என்ட்ரி 2 அப்படிங்கிற மாதிரி தம்ப்நெயிலில் வந்து போட்டிருக்கேன். ஸோ இனிமேல் 3, 4, 5, 6 அப்படின்னு வர ஸ்னைப்பர் என்ட்ரிஸ் எல்லாத்தையுமே காட்டுறேன். ஸோ என்னால் ஃபுல் லாஜிக்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, பட் ஸ்டில் பார்ஷியல் லாஜிக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து இங்கேருந்து ஏறி இருக்குங்க. எவ்வளோ பாயிண்ட்ஸ்ன்னு பாருங்கள். கண்டிப்பாக 150க்கு மேலேயாவது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பரான டோஜி வேறு அந்த இடத்துல. ஆனால் நான் இந்த டோஜிலேயே என்ட்ரு ஆக மாட்டேன். இந்த மாதிரி சில ஸ்னைப்பர் என்ட்ரிஸ்க்கு மட்டும் வேறு ஒரு சில ரூல்ஸ் வந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் லேட்டாக என்ட்ரு ஆனாலும் ஆவேன், சம்டைம்ஸ் இதே இடத்துல ஆனாலும் ஆயிடுவேன். ஸோ அதே இடத்துல ஆயிருந்தால் பாருங்கள் 195 பாயிண்ட், 200 பாயிண்ட் வந்து ஈஸியாக கொடுத்துட்டான். ஈஸியாக கொடுத்தவன் எங்கே போய் ஸ்டாப் ஆகிருக்கான்னு பாருங்கள். மார்னிங் நம்மளோட கான்ஃப்ளூயன்ஸ் எங்கேருந்து ஃபால் ஆச்சோ அதே இடத்துல தாங்க போய் ஸ்ட்ரகிள் ஆகி நின்றுட்டுருக்கான். ஸோ இன்றைக்கி எக்ஸாக்ட் டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே நம்மளோட ஜோன்ஸ் தான். ஸோ இந்த இடத்த கிராஸே பண்ண விடல பாருங்கள். 2-3 மணி நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, ஆனால் போகவே முடியல. ஸோ அந்தளவுக்கு அந்த வீக்லி சிபிஆரோட பவர் வந்து இருக்குங்க. நீங்கள் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணாங்க இந்த டைம் தான், ஆனாலும் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணல. ரொம்ப கம்மியான பீப்புள் தான் ஜாயின் பண்ணாங்க, 3-4 பேர் பக்கம் தான். ஆனால் 15-20 பேர் பக்கம் வந்து காண்டாக்ட் பண்ணாங்க. ஒரு சில பேர் இன்ட்ரெஸ்ட் இல்லாமலே விட்டுருப்பாங்க, அவங்களாம் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல. ஆனாலும் ஒரு சில பேர் மறந்தே விட்டுருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறந்துருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவு கூடிய சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஒரு 2 weeks முன்னாடியே வீடியோவில் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், இந்த 2 ஜோன்ஸ்க்கும் நடுவில் கொஞ்ச நாள் டைம் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ எவ்வளோ நல்லா டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். அந்த ஜோனுக்குள்ளே பண்ணால் கூட பரவாயில்லைங்க, இப்போ அதுக்குள்ளேயும் இன்னும் ஒரு சின்ன ஜோனுக்குள்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ரொம்ப அசிங்கமாக சண்டை போட்டுருக்கானுங்க புல்ஸும் பேர்ஸும். ஸோ கடந்த 7-8 நாளாக பாருங்கள், இந்த 20 EMAக்கும் 50 EMAக்கும் நடுவில் எவ்வளோ ஃபைட் போயிருக்குன்னு. ஸோ இதெல்லாம் இன்னும் நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணால் புரியும் இஎம்எஸ்லாம் எந்த அளவுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஆனால் இதுவும் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து பிளைண்டாக நம்பக்கூடாது. ஒரு சில இடத்துல தான் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். அது எப்போ நம்பலாம் எப்போ நம்பக்கூடாது அப்படின்லாம் அதை வந்து கோர்ஸில் கூட சொல்லி கொடுக்க முடியாது. அதெல்லாம் நீங்கள் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஏன்னா என்னோடய பிஹேவியர் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் பயங்கரமாக ஒர்க் ஆகும். இதுக்குள்ளே பாருங்கள், கடந்த 8-9 நாளாக இதுக்குள்ளேயே தாங்க மாறி மாறி ஃபைட்டு.
ஸோ இங்கே பாருங்கள், அதுவும் கடைசி 4 நாள் தான் இன்னும் உச்சக்கட்ட லெவலில் பண்ணியிருக்கானுங்க. கடைசி 5 நாள் இங்கே பாருங்கள், இங்கேருந்து மேலே போகும்போது பயங்கரமாக இழுத்துட்டானுங்க. ஸோ திருப்பி இந்த 50 MA நல்லா கிராஸ் பண்ணுற மாதிரி பண்ணி ஒரு டைம் இழுத்தாங்க. டவுன் சைடு பாருங்கள், 20 MA பிரேக் பண்ணுற மாதிரி பிரேக் பண்ணி திருப்பியும் ஒரு டோஜி போட்டாங்க. ஸோ இந்த நாள் தான் ரொம்ப நம்பினேன். ஸோ இனி வந்து மிஸ் ஆகாது, அப் சைடு போட்டு பொழக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கி வந்து நினச்சேன். ஆனால் அதுக்கு அடுத்த நாளே பாருங்கள், திருப்பியும் இதை பிரேக் பண்ணுற மாதிரி பண்ணி ஃபுல்லாக இழுத்து கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேலேயாவது ஒரு முடிவு தெரியும் அப்படின்னு நினச்சேன்னா, இன்றைக்கும் பாருங்கள் கீழே சைடு உடைக்கிற மாதிரி உடச்சி ஃபுல்லாக மேலே கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. ஸோ மாறி மாறி டென்னிஸ் வந்து விளாண்டுருக்காங்க இது ரெண்டுத்துக்கும் நடுவில். ஸோ இதை ரெண்டத்தையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் வந்து வச்சாதான் அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரான டைரக்ஷன் வந்து தெரியும். ஸோ ஆனால் ஏதோ ஒரு பக்கம் பயங்கரமாக வெடிக்க போகுதுன்னு தான் நினைக்கிறேன். அது மோஸ்ட் ப்ராப்ளி அப்சைடாக இருக்க சான்சஸ் வந்து இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்ஸ் எப்படி போகுதோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் போவோம். யூஎஸ் மார்க்கெட்ஸில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அப்சைடு சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ ஆனாலும் இப்போ உடனே எதுவுமே சொல்ல முடியாது. இந்த ஃப்ரைடேவோட க்ளோசிங் வச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்லலாம். ஸோ ஃப்ரைடே வரை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களோட பொசிஷனல் வியூ என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் சைடு உடைக்க போதா இல்லை டவுன் சைடு உடைக்க போதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.